குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அம்மா இன்றைக்கி நம்மளுக்கு 45 மினிட்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து டீஃபாரஸ்டேஷனும் அஃபாரஸ்டேஷன் ஹெட்டிங்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 கொஷினையும் மட்டும் நீ தரவாக நல்லா லிசன் பண்ணிவிட்டு இந்த 2 கொஷினையும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு எழுதி 45 மினிட்ஸ்க்குள்ளே போஸ்ட் பண்ணிடு. டீஃபாரஸ்டேஷன் இஸ் த மேஜர் நம்மளுக்கு டீஃபாரஸ்டேஷனோட மீனிங் எல்லாருக்குமே தெரியும். காடுகளை அழிக்கிறது வந்து டீஃபாரஸ்டேஷன், அதுக்கு ஆப்போசிட் காடுகளை உருவாக்குறது வந்து அஃபாரஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டீஃபாரஸ்டேஷன் இஸ் த மேஜர் கண்ட்ரிபியூட்டர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வர்றதுக்கும் குளோபல் வார்மிங் வர்றதுக்கும் மெயின் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன்ஸ். அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்க. த கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்டட் ஏரியா இன்டு எ நான் ஃபாரஸ்டட் ஏரியா இஸ் நோன் அஸ் அ டீஃபாரஸ்டேஷன். டெஃபினேஷன் எழுதிக்கோ. அடுத்து ஃபாரஸ்ட்னால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குட்ஸ் சச்சஸ் டிம்பர், பேப்பர், மெடிசின்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட் மூலமாக கிடைக்கிது. ஸோ ஃபாரஸ்ட்டோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, the conversion of forests into an agricultural plantation and livestock ranging is the major cause for the deforestation அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் பிளான்டேஷன், ஒரு காட்டை அழித்து நம்ம ஒரு விளைநிலமாக உருவாக்கணும். ஃபார் அக்ரிகல்ச்சரல் கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இன்டு எ அக்ரிகல்ச்சரல் பிளான்டேஷன் அண்ட் லிவ் ஸ்டாக்ஸ் ரேஞ்சிங். கால்நடைகளை ரியரிங் பிளேஸுக்கு தான் என்ன பேர், லிவ் ஸ்டாக் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் த மேஜர் காஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாகிங் ஃபார் டிம்பர். நம்ம ஃபாரஸ்ட் அதிகமாக எதுக்காக டிபெண்ட் பண்ணுறோம், அதில் இருக்க டிம்பர்ஸுக்காக, அதில் இருக்க வுட்டுக்காக தானே நம்ம டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து லாகிங் ஃபார் டிம்பர்ஸ். டிம்பர்ஸ் நிறைய நம்மளுக்கு நீடு இருக்கிறதுனால நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறோம். அடுத்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எலக்ட்ரிக் டவர் லைன்ஸ், டேம்ஸ். ஸோ ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அதுக்குள்ளே எவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து உள்ளர வரணும். ஸோ டேம்ஸ் வரணும்னா அங்கே இருக்க ஃபாரஸ்டெல்லாம் அழிச்சு தான் நம்ம என்னது அங்கே வந்து டேமை உருவாக்க முடியும். அதே மாதிரி இப்போ 4 வழிச்சாலை 8 வழிச்சாலையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரோட்ஸ் அது ஃபாரஸ்ட் அழிச்சு தான் உள்ளர என்ன பண்ணணும், ரோட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. கல்டிவேட்டட் லேண்ட் அழிச்சு ரோட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் பவர் லைன்ஸ், நிறைய டவர்ஸ் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு எதை டெஸ்ட்ராய் பண்ணுறோம், ஃபாரஸ்ட். ஸோ தீஸ் ஆர் தி காசஸ் ஃபார் த டீஃபாரஸ்டேஷன் உருவாகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா, ஓவர் பாப்புலேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்னது, தொழில் மயமாக்குதல். நிறைய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறதா என்னது, இண்டஸ்ட்ரியலைசேஷன். அர்பனைசேஷன், ஸோ வில்லேஜஸ் எல்லாம் அழிச்சிட்டு டவுன்ஷிப் கொண்டு வரதா என்னது, அர்பனைசேஷன். ஓகே, வில்லேஜ் எல்லாம் அழிச்சிட்டு ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டு அங்கே ஒரு சிட்டியை கொண்டு வரதுக்கு தான் என்ன பேர், அர்பனைசேஷன். அண்ட் இன்க்ரீஸ்டு குளோபல் நீட்ஸ். ஸோ நீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால டீஃபாரஸ்டேஷன் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸ், டீஃபாரஸ்டேஷன் ஆகிறதுனால நம்மளுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து வருது. பேர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட் வுட் ரிலீசஸ் அ ஸ்டோர்டு கார்பன், எ நெகட்டிவ் இம்பேக்ட் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். ஓகேவா, இந்த வேர்டு புதுசாக இருக்கு இல்லையா, கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். நம்ம ஃபயர்வுட்டை பேர்ன் பண்ணுறதுனால கார்பன் ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் நெகட்டிவ் இம்பேக்ட் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் தி கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அடுத்த இன்னும் 2 பேஜில் வந்து நம்ம கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் படிப்போம். கார்பனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். பிளான்ட்ஸ் அப்சர்வ் கார்பன், இது வந்து கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். பிளான்ட்ஸை பேர்ன் பண்ணும்போது கார்பன் உனக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, கார்பன் செக்வஸ்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட்டான ஒரு எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுது பேர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி. கார்பன் செக்வஸ்ட்ரேஷன், அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்பனை உறிஞ்சுறதுக்கு பேர் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் bind the soil particles. The removal of forest cover increase the soil erosion and decreases the soil fertility. Deforestation in dry areas leads to the formation of deserts. ஸோ ட்ரீஸில் இருக்கிற அந்த ரூட்ஸ் தான் என்ன பண்ணுது, சாயிலை வந்து ஸ்ட்ராங்காக பைண்ட் பண்ணிக்குது. ஸோ சாயில் என்ன ஆகுது, இந்த ஃப்ளட்ஸ்லலாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எரோடு ஆகாமல் சாயில் ப்ரிவெண்ட் பண்ணுது. இந்த சேம் டைம் அதில் உள்ள நியூட்ரிஷனும் அங்கே என்ன ஆகுது, ப்ரிவெண்ட் ஆகுது. ஃபர்டிலிட்டியும் மெயின்டைன் ஆகுது. ஸோ பிளான்ட்டை நம்ம கட் பண்ணும்போது சாயில் எரோஷன் நடக்குது, டிக்ரீஸ் ஆஃப் சாயில் ஃபர்டிலிட்டியும் அந்த இடத்துல உனக்கு நடக்குது. இதே நம்ம டீஃபாரஸ்டேஷன் வந்து இட் லெட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் டெசர்ட் உருவாகிறதுக்கும் டீஃபாரஸ்டேஷன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகேம்மா.
அடுத்த எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா the amount of run of water increases soil erosion and also create flash flooding, thus reducing the moisture and humidity. ஸோ flash flooding அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர்? ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்போ அலையாத்தி காடுகள் அங்கே இருந்த அந்த கடல் ஓரத்தில் இருந்த அந்த அலையாத்தி காடுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மேஜர் டிஃபெக்டை வந்து ரெடியூஸ் பண்ணுச்சு சுனாமியில். ஸோ இப்போ அந்த அலையாத்தி காடுகள் என்ன பண்ணுச்சு, அந்த பெரிய அலைகளை கூட அது என்னது தடுத்து நிற்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. அதே மாதிரியே பிளான்ஸுக்கு என்ன இருக்குது, ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங்கை ரெடியூஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம பிளான்ஸ் எல்லாம் அழிக்கிறதுனால என்ன வருது, நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங் திடீர் வெள்ளம் வந்து வரதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அடுத்து the alteration of local precipitation pattern leading to drought condition in many regions. ஸோ அதோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மாறுது, அந்த ரெய்னி சீசன் வந்து அதோட கிளைமேட்டும் வந்து மாறுது. த ஆல்ட்ரேஷன் ஆஃப் லோக்கல் ப்ரெசிபிடேஷன் ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறுது. இட் லெட்ஸ் டு தி டிராஃப்ட் கண்டிஷனை வந்து வறட்சி, டிராஃப்ட்னானது வறட்சியை வந்து மெனி ரீஜன்ஸில் வருவாங்க. இட் ட்ரிகர்ஸ் அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் ஆல்டர் த வாட்டர் சைக்கிள் இன் அன் எக்கோசிஸ்டம். வாட்டர் சைக்கிளை இது என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், it decreases the biodiversity decrease பண்ணுது significantly as their habitats are disturbed and disruption of natural cycle. ஸோ வந்து ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால அங்கே இருக்க லிவிங் ஆர்கானிசமோட ஹேபிடேட்ஸ் என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. தென் நேச்சுரல் சைக்கிள் வந்து அந்த இடத்துல வந்து வேரி ஆகுது. லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அண்ட் ரூரல் பீப்புள்ஸ். ஸோ வாழ்வாதாரம், அந்த ஃபாரஸ்ட்டே நம்பியிருப்பாங்க இல்லையா, சம் ஆஃப் த பீப்புள்ஸ் என்னது, ஃபாரஸ்ட் எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற ட்ரீஸுக்காக, ஹனிஸுக்காக, மெடிசனல் பிளான்ஸுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன பேர், ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அண்ட் த ரூரல் பீப்புள்ஸ். ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து லிவ் பண்ணுறவங்க, தென் ரூரல் பீப்புள்ஸ் காடுகளை நம்பி இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, பாதிக்கப்படுறாங்க. increased global warming and account for 1/3 of total CO2 emissions. ஸோ CO2 emission உனக்கு தெரியும், பிளான்ஸ் தான் வந்து அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ பிளான்ஸை ரிமூவ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸேஷன் என்ன ஆகும், நடக்காது. அப்போ CO2 லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாஸ் ஆஃப் லைஃப் சப்போர்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இது மூலமாக ஃபியூயல்ஸ், மெடிசன்ஸ், மெடிசன் ஹெர்ப்ஸ் அண்ட் வைல்ட் எடிபிள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் என்னது நம்மளுக்கு வந்து கிடைக்காம போகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷனால் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டும் குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெஃபினேஷன் அடுத்து, ஃபாரஸ்ட் ஏரியா வந்து நான் ஃபாரஸ்ட் ஏரியாவாக மாறுது. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, டிம்பர், பேப்பர், மெடிசன், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அக்ரிகல்ச்சரல் பிளான்டேஷனுக்காகவும் லிவ் ஸ்டாக் ரேஞ்சிங்காகவும் தான் டீஃபாரஸ்டேஷன் வந்து நடக்குது. அடுத்து இதில் வந்து லாகிங் ஆஃப் ட்ரீஸ்ன்னு கொடுத்துருந்தா, லாகிங் ஆஃப் டிம்பர்ஸ், மரத்துக்காக நம்ம காடுகளை நாட்டுறதுனால ட்ரீஸ் வந்து டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. அடுத்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக் டவர் லைன்ஸ், டேம்ஸ் பில்ட் பண்ணுறதுனாலையும், ஓவர் பாப்புலேஷனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், தென் குளோபல் நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் டீஃபாரஸ்டேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து எஃபெக்ட்ஸில் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து பேர்ன் பண்ணுறதுனால it is opposite to that of the carbon sequestration. So soil erosion create பண்ணுது, soil fertility reduce பண்ணுது, formation of desert உருவாக்குது. அடுத்து வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங்க்கு வந்து காரணமாக இருக்குது. ரெடியூஸ் தி மாய்ச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியை வந்து மாய்ச்சர் பண்ணுது. ஸோ ப்ரிசிபிடேஷன், ரெயின்ஃபால் அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி டிராஃப்ட் கண்டிஷனை உருவாகுது. கிளைமேட்டிக் சேஞ்சஸை வந்து க்ரியேட் பண்ணுது. தென் வாட்டர் சைக்கிளை இது என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பயோடைவர்சிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஹேபிடேட் லாஸு, நேச்சுரல் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகிறது. அப்புறம் லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் அந்த ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகுது. தென் அந்த நம்மளுக்கு காடுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபியூயல்ஸ், மெடிசனல் ஹெர்ப்ஸ், வைல்டு எடிபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ 5 மார்க்கில் இதை பார்த்துக்கோமா.